ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தம் அரசு முழுவதிலும் தன் அரண்மனையிலும் இருந்தவற்றில் எசேக்கியா அவர்களுக்கு காட்டாதது எதுவும் இல்லை. ஆக இந்த அரசர்கள் புத்தகம் ரொம்ப தெளிவாக இங்கே சுட்டி காட்டுகிறது. தமது அரசு முழுவதிலும் தம் அரண்மனையிலும் இருந்தவற்றில் எசேக்கியா அவர்களுக்கு காட்டாதது எதுவும் இல்லை. இப்போ திறந்த புத்தகம். யூதா நாடு பாபிலோனை பொறுத்த மட்டும் ஒரு திறந்த புத்தகம். நாளைக்கே இவன் என்ன பண்ணலாம், போயிட்டு நேராக எங்கே உள்ள நுழையலாம்? கருவூலம் எங்கே இருக்கிறது? கருவூலத்தில் மட்டுமல்ல, அவனுக்கு கருவூலம் முதலில் நோக்கம் அல்ல, படைக்கல கூடத்துக்குள்ள நுழையலாம். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். இவனுடைய பலம் வலிமை என்ன என்று கூட தெரியும். ஒருவனுடைய படைபலத்தை வைத்துத்தானே ஒருவனுடைய வலிமையை எடை போடுகிறார்கள். கண்டிப்பாக. அவன் எத்தனை சேரியட், அதாவது குதிரை வீரர்களையும் தேர்ப்படைகளையும் வைத்திருக்கிறான், எத்தனை குதிரைகளை வைத்திருக்கிறான், இதெல்லாம் ஒரு எண்ணிக்கை தானே. இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் அதில் தெரிஞ்சிடும் அவனுக்கு. பாபிலோனில் வந்த தூதுவர் வெறுங்கையோடு போகவில்லை. யூதா நாட்டினுடைய முழுமையான நிலை அவனுக்கு தெரிகிறது, அதை கொண்டு போகிறான். இதை எசேக்கியா என்கிற அந்த மன்னனுக்கு அது புரியலை. அவன் வழிய தன்னுடைய நாட்டை இன்னொரு நாட்டிற்கு தானமாக கொடுப்பது போல ஒரு சூழலை உருவாக்குகிறான். வழிய போய் எதிரியை உள்ளே அழைத்து வந்தது போல அப்படிதான் இருக்கு அவனுடைய நிலைப்பாடு. தன்னுடைய கருவூலங்களையும் அரண்மனையில் இருக்கிற அத்தனை படைக்கலங்களையும் காட்டுவது அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. 14 2வது பகுதி, எசையா யாவேயினுடைய தண்டனையை எசேக்கியாவுக்கு அறிவித்தல். 14 முதல் 18, அது 2வது பகுதி, 2வது குறும்பகுதி. வாசியுங்கள். இறைவாக்கினர் எசையா அரசர் எசேக்கியாவிடம் அந்த ஆள்கள் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். ஆக இறைவாக்கிய எசையா தனக்குரிய அந்த தகுதி, தன்னுடைய பணி, ஒரு இறைவாக்கினர் பணியை அல்லது ஆலோசகருடைய பணியை அருமையாக செய்கிறார். இதே நிலைப்பாட்டைத்தான் யாருக்கு எடுத்தார்? ஆகாசுக்கு, எசேக்கியாவுடைய தந்தைக்கு எடுத்தார். ஆனால் அவன் உதறி தள்ளினான், அதனுடைய பலனையும் அனுபவித்தான். ஆனால் எசேக்கியா இதுவரை ஏசையா சொன்னதெல்லாம் கேட்டிருக்கிறார் எசேக்கியா. இப்போ ஏசையா மீண்டும் சரியான நேரத்தில் அவர் காய் நகர்த்துகிறார். கேட்கிறார், வந்த ஆட்கள் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து வருகிறார்கள்? அப்போ எசேக்கியா சொல்ல வேண்டிய சூழல், எங்கிருந்து வருகிறார்கள் சொல்ல வேண்டும், என்ன சொன்னார்கள் என்கிற செய்தியும் சொல்ல வேண்டும். என்ன சொல்லுகிறான் எசேக்கியா? வெகு தொலைவில் இருக்கும் நாடான பாபிலோனிலிருந்து வந்தார்கள் என்று மறுமொழி கூறினார். எனவே வெகு தொலைவில் உள்ள நாடுதான். அண்டை நாடுகளோடு அவன் உறவில் இருந்து அவர்களுக்கு இவனுடைய சூழலை சுட்டி காட்டினால் அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாபிலோன் அப்படி அல்ல. பாபிலோனுடைய ஆதரவு இவனுக்கு தேவையே இல்லை. முதல்ல எப்போ தேவை? அவன் பாபிலோனிய மன்னன் எல்லா நாடுகளையும் பிடித்து எல்லா நாடுகளுக்கும் அவன் பேரரசனாக வந்தால் தேவை. இன்றைய காலகட்டத்தில் பாபிலோன் அந்த நிலையில் இல்லை. அந்த நிலையில் இருப்பது அசிரியா தான். பாபிலோன்
இந்த யூதாவை போல அசிரியாவுக்கு அடியில் இருக்கிற ஒரு குறுநில மன்னன் அல்லது குறுநில நாடு. எனவே அந்த நாட்டிற்கு இவன் தன்னுடைய நாட்டினுடைய வாயிலை திறந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாட்டுக்குள் நுழைகிற ஒரு தூதரை ஒரு தூதராக மட்டும்தான் பார்க்க வேண்டும். அவரை தன்னுடைய உறவினராக பார்க்கக்கூடாது, அல்லது தன்னுடைய நாட்டில் இருக்கிற முக்கியமான பதவியில் இருக்கிற பொறுப்பாளராக பார்க்கக்கூடாது. தளபதியாகவோ அல்லது படை தளபதியாகவோ அல்லது ஒரு படையினுடைய ஒரு பிரிவை வழி நடத்துகின்ற தலைவனாகவோ பார்க்கக்கூடாது. ஆனால் எசேக்கியா அதை செய்துவிட்டான். இப்பொழுது வெகு தொலைவில் இருந்த நாடான பாபிலோனிலிருந்து வந்தார்கள் என்று அவன் மறுமொழி கூறுகிறான். உடனே ஏசையா, அவர் அரண்மனையில் அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்று கேட்டார். படிப்படியாக கேட்ட கேள்விக்கெல்லாம் அவன் பதில் சொல்ல வேண்டும். முதல் கேள்வி, எங்கிருந்து வந்தார்கள், அவர்கள் என்ன சொன்னார்கள். இப்பொழுது அவன் நேரடியாக கேட்கிறான், உன் அரண்மனையில் அவர்கள் எதை பார்த்தார்கள் அப்படின்னா ஏசையாவுக்கு ஏற்கனவே தெரிகிறது அவர்கள் என்னென்ன பார்த்தார்கள் என்று. அதான் உண்மையான ஆலோசகருடைய பணி. இவன் வருவதற்கு முன்னாலே அரசன் என்னென்ன செய்தான் என்பதை அறிந்து கொண்டு தான் வந்திருக்கிறார். அதனால தான் அவர்கள் உன் அரண்மனையில் என்ன பார்த்தார்கள். இவருக்கு அவர் அடுப்படியில் போய் பார்த்தாரு அல்லது அரண்மனையில் இருக்கிற தோட்டத்தை போய் பார்த்தாரு அப்படிங்கிறதுக்காக அவர் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல அது. அரண்மனையில் ஏதோ சிறப்பான ஒரு பகுதியை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள், இவர்கள் பார்க்க கூடாத பகுதியை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்கிற செய்தி ஏசையாவுக்கு கிடைத்திருக்கு. அதனால தான் அவர் தூண்டி தூண்டி கேட்கிறார். அந்த கேள்வி தூண்டி தூண்டி கேட்கிறார். அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்று கேட்டார் எசேக்கியா. அதற்கு எசேக்கியா, என் அரண்மனையில் உள்ள அனைத்தையும் பார்த்தார்கள், என் சேமிப்பு கிடங்கில் நான் அவர்களுக்கு காட்டாதது எதுவும் இல்லை என்றார். ஆக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் ஏசையாவிடத்தில். அது ஒரு நல்ல தன்மை. அதாவது ஆலோசகர் அவரிடத்தில் நான் ஒளிமறைவு இருக்கக்கூடாது என்பதை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அதனால தான் எல்லாவற்றையும் நான் காட்டிட்டேன், அதுவும் குறிப்பாக என்னுடைய அரண்மனையில் அந்த பொருட்களை சேமித்து வைக்கிற அந்த சேமிப்பு கூடத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே காட்டிவிட்டேன், அதுக்கு காட்டாத எதுவுமே இல்லை என்று அப்பட்டமாக சொல்லிவிட்டார். பொய் சொல்லலை, ஆனால் எது நடந்ததோ அதை சொல்லிவிட்டான். அப்போ அது எசேயாவுடைய பதில் எப்படி இருக்கும்? 16ஆம் வசனம். அப்பொழுது எசேயா எசேக்கியாவை நோக்கி, ஆண்டவர் கூறுவதை கேளும். ஆண்டவர் கூறுவதை கேளும். எசேயா இப்பொழுது யாவேயினுடைய குரலாக இங்கே இருக்கிறார். எசேக்கியா ஒரு தவறை செய்கிறான். என்ன தவறு என்றால், தன்னை பார்க்க வந்த தூதுவர்களுக்கு தன்னுடைய நாட்டில் இருக்கிற அத்தனை வளங்களையும் வெளிப்படையாக அவன் காட்டுகிறான். இது எசேக்கியா செய்கிற தவறு. அப்போ அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்ல போகிறார், அதற்கு அவருடைய விளக்கம் என்னவாக இருக்க போகிறது, அதுதான் 17ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இதோ நாள்கள் வரும், அப்பொழுது உன் அரண்மனை பொருட்கள் அனைத்தும் உன் மூதாதையர் இன்று வரை சேகரித்து வைத்துள்ள யாவும் ஒன்று விடாமல் பாபிலோன் நகருக்கு கொண்டு போகப்படும். பாபிலோன் நகருக்கு கொண்டு போகப்படும். இங்கே அசிரியாவை பற்றி பேசல. அப்படின்னா அசிரியாவுடைய அந்த போரோ அல்லது முற்றுகையோ ஏற்கனவே முடிஞ்சிச்சு. அந்த குழப்பங்கள் எல்லாம் முடிந்து இப்போ இவன் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறான், ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒருவேளை எங்கே குழப்பங்கள் வரலாம், அசிரியாவிலே குழப்பங்கள் இருக்கலாம். அசிரியாவிலே குழப்பங்கள் இருந்தது. அதுவும் குறிப்பாக எந்த ஒரு காலகட்டம் என்றால் 664 56 வரை அசூர் பணிப்பால் அப்படிங்கிற ஒரு பேரரசன் இருந்தான். அவன் காலத்திலே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது, அசிரியாவிலும் இருந்தது. அதை அடிப்படையாக வைத்து அவன் அந்த அசிரியா எந்தெந்த நாடுகளோடு தொடர்பு இருந்தோ அங்கும் குழப்பம் இருந்தது. அசூர் பணிப்பாளுக்கு ஆதரவானவர்களும் அசூர் பணிப்பாளுக்கு எதிரானவர்களுமாக அந்த 2 குழுக்கள் இருந்தது.
அசூர் பணிப்பால் காலத்தில். ஆனால் இது அசூர் பணிப்பால் காலத்தில் நடப்பதற்காக வாய்ப்பில்லை. என்றால் அசூர் பணிப்பால் காலத்தில் யூதாவில் ஆட்சி செய்தவன் வந்து எசேக்கியாவுடைய மகன் மனாசே. ஆனால் 701 பிறகு ஒரு பெரிய குழப்பம் இருந்து கொண்டு தான் இருந்தது அசிரியாவில். குறிப்பாக செனாக்கிரிப்பினுடைய அரசுக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவனுடைய மகனே அவனுக்கு எதிராக இருக்கிறான் நிச்சயமாக. எனவே அந்த குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இங்கே அசிரியாவுக்கு ஆதரவானவர்களும் அசிரியாவுக்கு எதிரானவர்களும் இந்த நாட்டிலே யூதா நாட்டிலும் இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த சூழலை வைத்து தான் அந்த சூழலில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பாபிலோனுடைய மன்னன் வந்து தன்னுடைய மகனை தூதுவரை அனுப்பியிருக்க வேண்டும், பாபிலோன் மன்னனுடைய மகன். எனவே இந்த சூழ்நிலையில் பாபிலோன் வந்து ஒரு கட்டத்தில் முதன்மை இடத்துக்கு வரும். அந்த பாபிலோன் வந்து இதுவரை யூதா நாடு சேமித்து வைத்திருக்கிற அரண்மனையில் இருக்கிற சொத்துக்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் சூறையாடும் என்கிற ஒரு இறைவாக்கை இங்கே ஏசாயா சொல்லுகிறார். அதைத்தான் இந்த 17ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறது. இதோ நாட்கள் வரும், அப்போது உன் அரண்மனை பொருள்கள் அனைத்தும் உன் மூதாதையர் இன்று வரை சேகரித்து வைத்துள்ள யாபம். ஏன்னா மூதாதையர் சேகரித்து வைத்ததான் காமிக்கிறான் தூதரிடத்தில். எல்லாம் பாபிலோன் நகருக்கு கொண்டு போகப்படும். இது நடந்தது. ஒன்று விடாமல் இது நடந்தது. நெபுகாத்நேசார் 605 பொறுப்பேற்றவன் 3 முறை எருசலேமுக்கு வந்தான். ஒவ்வொரு முறையும் ஏதாவது அவன் கொண்டு போனான். இறுதியாக வந்தபோது முழுமையாக நகரையும் அழித்து ஆலயத்தையும் அழித்து எல்லா பொருட்களையும் அவன் வந்து கொள்ளையடித்து விட்டு சென்றான். ஏறக்குறைய அதை ஒரு இறைவாக்கு போலத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். பாபிலோன் நகருக்கு ஒன்று விடாமல் கொண்டு போகப்படும் என்கிற இறைவாக்கை ஏசாயா சொல்லுகிறார் எசேக்கியாவிடத்தில். 18 மேலும் நீ பெற்றெடுத்துள்ள உன் சொந்த புதல்வர் சிலர் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னனின் அரண்மனையில் அன்னகராய் இருப்பர் என்று சொன்னார். நீ பெற்றெடுத்துள்ள உன் சொந்த புதல்வர் சிலர், இது ஒரு இறைவாக்கு. ஆனால் சொந்த புதல்வர் கைது செய்யப்பட்டார்களா என்பது ஒரு கேள்வி வரலாற்றுபூர்வமாக. ஆனால் இவனுடைய பேரப்பிள்ளைகள், அந்த வரிசையில் தான் ஜோஷியாவினுடைய சகோதரன் வருவான், ஜோஷியாவினுடைய பிள்ளை அவனுடைய மகன் வருவான். எனவே அதெல்லாம் நிகழ்ந்தது. ஆனால் எசேக்கியாவினுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் பிரச்சனை, பிள்ளைகளில் பிரச்சனை யாருக்கு வந்தது என்றால் மனாசேக்கு வந்தது. ஆனால் மனாசேயை கைது செய்தது வந்து பாபிலோனியர்கள் அல்ல, மனாசேயை கைது செய்தது அசீரியர்கள். அதனால் இங்கே அதை கூட இது குறிக்கலாம். மேலும் நீ பெற்றெடுத்துள்ள உன் சொந்த புதல்வர் சிலர் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னனின் அரண்மனையில் அன்னகராயிருப்பர். பாபிலோன் மன்னருடைய அரண்மனையில் அன்னகராக இருப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இது மனாசே காலத்தில் நடந்த நிகழ்வை இது சுட்டி காட்டவில்லை. இது பிற்காலத்தில் நடந்த, பாபிலோனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சூழலை இது சுட்டி காட்டுகிறது. பாபிலோன் முழுமையாக தென்னாட்டை பிடித்த பிறகு செதேக்கியா அரசனை அவர்கள் கைது செய்து அழைத்து சென்றார்கள். அதற்கு முன்னால் எருசலேம் நகரை அழிப்பதற்கு முன்னாலே 598 வந்து இக்கோனியாவை அழைத்து சென்றார்கள். இக்கோனியா என்ற அரசனை, இந்த இக்கோனியா என்கிறவன் வந்து யோயாக்கிமுடைய மகன், அதாவது ஜோஷியாவினுடைய சகோதரன் யோயாக்கிமுடைய மகன். எனவே அவனை அழைத்து சென்றார்கள். அதாவது எசேக்கியாவுடைய பேரன், எசேக்கியாவுடைய பேரனை அழைத்து சென்றார்கள், இக்கோனியா என்பவரை. அதனால் இதெல்லாம் நிகழ்ந்தது. 2 அரசர்களை பாபிலோன் மன்னன் அழைத்து சென்றான். இக்கோனியாவை முதல் முறை வந்தபோது அழைத்து சென்றான். 2ஆம் முறை வந்தபோது செதேக்கியாவை அவனுடைய கண்களை பிடுங்கி அவனுடைய அந்த ஐபால்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த விழிகளை எல்லாம் பிடுங்கி அவனை அழைத்து சென்றான். எனவே இந்த ஏசாயா சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்திகளும் பிற்காலத்திலே பாபிலோன் நடத்தி காட்டியது.
இஸ்ரேல் அரசர்களுக்கு நடத்தி காட்டியது, மக்களுக்கு நடத்தி காட்டியது. அதுவும் குறிப்பாக அரண்மனையில் அன்னகராயிருப்பர். அன்னகர் என்றால் அலிகளாக. அப்படின்னா அலிகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நடந்த ஒரு கொடூரமான சிந்தனையைத்தான் சுட்டி காட்டுகிறது. சிலர் இயல்பிலே அன்னகராக பிறக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் அன்னகராக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இயல்பாக அன்னகராக பிறக்கிறவர்கள் ஒரு ரகம். ஆனால் அன்னகராக்கப்பட்டவர்கள் அப்படின்னா காயடிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். எப்படி மிருகங்களுக்கு காயடிக்கிறார்களோ அதே போல இவர்களை அன்னகராக்கினார்கள் என்கிற அந்த செய்தி யாரே? சாமானியர்களே அல்ல, அரசர்களே. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சிந்தனை அல்லது செயல் அரங்கேறி இருக்கிறது என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. ஏசாயா இறைவாக்கினுடைய இறைவாக்கு 18. இதற்கடுத்து 3வது பகுதி, இறுதி பகுதி, எசேக்கியாவினுடைய பதில் மொழியும் ஆட்சியின் முடிவும். 19வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியா எசேயாவை நோக்கி, ஆண்டவரின் வார்த்தையாக நீ கூறியது நல்வாக்கே. ஆண்டவரின் வார்த்தையாக நீர் கூறியது நல்வாக்கே என்றார். அதாவது அவன் மூளை பிறழ்ந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். எசேயா இந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்ற போது அதை நல்வாக்கு தான் என்று அவன் எடுக்கிறான் என்றால் அவனுக்கு பிதற்றல் ஏற்பட்டு இருக்கிறது. அவன் தன்னிலை மறந்து விட்டான் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. ஏன்னா எசேயா சொன்ன வாக்கியங்கள் அவ்வளவு எளிதான வாக்கியங்கள் அல்ல. நீ சேகரித்த உன் மூதாதையர் சேகரித்த அத்தனை பொருட்களும் கருவூலத்திலிருந்தும் அரண்மனையிலிருந்தும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று சொல்கிறார். உன்னுடைய சொந்த புதல்வர் சிலர் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் அன்னகராக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இதை எப்படி சொல்றான்? நல்வாக்கு அப்படிங்கிறான். அவன் ஏன் நல்வாக்குங்கிறான்? மேலும் அவர், என் வாழ்நாள்களிலாவது அமைதியும் பாதுகாப்பும் இருக்குமா என்றார். நல்வாக்கு. ஆனா இது என்னுடைய காலத்துல வர வேணா, யாருடைய காலத்துல வரலாம், எனக்கு பின்னால வந்துட்டு போகட்டும் என்றால் அது அப்படிதான். அந்த இறைவாக்கை பொறுத்த மட்டில் இவனுடைய காலத்தில் வராது அல்லவா, இவனுடைய பிள்ளைகளுக்குத்தானே நேரும். அதான் அவனுடைய அந்த நல்வாக்கு என்று சொல்வதனுடைய சிந்தனையை, நான் தப்பிச்சிருவேன், எனக்கு பின்னால் உள்ள பிள்ளைகள் தானே அந்த எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறாங்க, அவங்க அனுபவிக்கணும், அனுபவிக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் தப்பித்து விடுவேன் அல்லவா. அப்போ அவன் எந்த அளவுக்கு ஒரு கீழான சிந்தனையில் இருக்கிறான் என்று பாருங்கள். இந்த எசேக்கியா அரசன் வேறு, நாம் 20ஆம் அதிகாரத்தில் தொடக்கத்தில் பார்த்த எசேக்கியா அரசன் வேறு. தொடக்கத்தில் பார்த்த எசேக்கியா அரசன் என்ன பண்ணா? இவனுக்கு உயிர் போகிறது என்ற உடனேயே போய் சுவரில் போய் முட்டி மோதனா. இப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தானே வரப்போகுது, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சிருவேன், என்னுடைய வாழ்நாளில் வராதுல்ல, வேற யாருடைய வாழ்நாள் தானே நடக்க போகிறது எல்லாம், அதனால நான் தப்பிச்சிடுவேன், மாட்டினா அவங்க மாட்டட்டும் என்கிற ஒரு மனநிலை. அப்படின்னா அந்த 20ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் நாம் பார்த்த எசேக்கியாவும் 20ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி கட்டத்தில் பார்க்கின்ற எசேயாவும் நமக்கு வேறு வேறு மனிதர்களாக தோன்றுகிறார்கள். ரெண்டு பேரும் ஒரே மனநிலை கொண்டவர்களாக இல்லை. அதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து 20ஆம் வசனம். எசேக்கியாவின் பிற செயல்களும் அவரது பேராற்றலும், அவர் குளம் ஒன்று வெட்டி கால்வாய் அமைத்து தண்ணீரை நகருக்குள் கொண்டு வந்ததும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. யூதா அரசரின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா. ஆக எசேக்கியா ஏறக்குறைய அவன் மூளை பிறழ்ந்து பேசுகிறான். இது என்னுடைய காலத்தில் நடக்கலை, என்னுடைய பிள்ளைகள் காலத்தில் நடக்க போகிறது, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிற நிலை இருந்தாலும்
எசேக்கியா வந்து சில நல்ல செயல்களையும் செய்திருக்கிறான். அவனுடைய இந்த 15 நோய்வாய்ப்பட்ட காலத்துக்கு முன்னால் ஒரு சில நல்ல செயல்களை செய்திருக்கிறான். குறிப்பாக அசீரியர்களுடைய படையெடுப்பு, அதாவது சனாகரிப்புடைய படையெடுப்புக்கு முன்னால் 701 தான் சனாகரிப்பு பெரும்படையோடு வந்தான். ஏன்னால் சனாகரிப்பு பொறுப்பேற்றதே 705 தான், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு 705. அப்போ அவன் பொறுப்பேற்ற உடனே எசேக்கியா 702 அல்லது 3 ஒரு முக்கியமான செயலை செய்தான். அவன் வந்து ஒரு குளம் ஒன்று வெட்டி கால்வாய் அமைத்து தண்ணீரை நகருக்குள் கொண்டு வந்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதிகபட்சம் போனால் ஒரு 3 மாதம் இருக்கலாம், 4 மாதம் இருக்கலாம். 70களிலே எருசலேம் ஆலயம், கிறிஸ்து பிறந்த பிறகு கிபி 70 எருசலேம் ஆலயம் அழிந்து நகர் அழிக்கப்பட்ட போது 3 ஆண்டுகள் அது முற்றுகையிடப்பட்டது. அந்த 3 ஆண்டுகள் முற்றுகையிட்ட பிறகு மலையை குடைந்து கால்வாய் அமைத்து அந்த உள்பகுதிக்கு, நகரின் உள்பகுதி கொண்டு போகிறான். அப்போ நகர் என்பது வந்து தாவீதின் நகர். தாவீது நகர் எங்கே இருக்கு? சீயோன் நகர். எருசலேம் நகரத்தினுடைய அதனுடைய தென்பகுதி சீயோன் மலை இருக்கு. அந்த சீயோன் மலையில் தான் தாவீது நகர் இருந்தது. அந்த நகருக்கு தண்ணீர் கொண்டு போகிறான். இப்போ 2 இடத்துலையும் அவன் குளம் வெட்டுகிறான். குளம் வெட்டுனா இங்கே ஒரு அணை மாதிரி அமைக்கிறான்.